Hi everyone, welcome to JM Cooking. இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த குழம்போட டேஸ்ட்டும் சரி நன்மையும் சரி எக்கச்சக்கங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா அருமையாக இருக்கும். மீன் குழம்பு எப்படி மறுநாள் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் டபுள் ஆகுதோ அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு குழம்பும் அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கருணக்கிழங்கு உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்றதை குழம்பு செஞ்சுக்கிட்டே சொல்கிறேன். வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருணக்கிழங்கு மேலே நிறைய மண் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு குக்கரில் வச்சுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடலாம். கிழங்கு புது கிழங்காக இருந்ததுன்னா நாக்கு அரிக்கும். புளி சேர்த்து வேக வச்சோன்னா அந்த அரிப்பு இருக்காது. அதனால் புளி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக விடலாம். கருணக்கிழங்கு வாங்கிட்டு ஒரு 1 வீக் கழித்து செஞ்சோன்னா அந்த அரிப்பு இருக்காது. இப்போது வெந்துருச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோலை வச்சு ஒரு சட்னி செய்யலாங்க. அந்த வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். நம்ம போயிட்டு குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருணக்கிழங்கு குழம்பு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். இது வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளி ஊற்றி செய்கிற எல்லா குழம்புக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால. இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும்னு அவசியம் இல்லை. கடலெண்ணெய் இருந்தால் அதுவும் ஊற்றிக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால சொன்னேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து செய்கிற எல்லா குழம்புக்குமே நல்லெண்ணெயும் வெந்தயமும் சேர்த்தோன்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கை பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். இப்போது கலர் மாறிடுச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து கிளறி விடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள். இல்லை உங்கள்கிட்ட இந்த மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது எதனாலன்னா குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போது நாங்கள் மிளகாய் கம்மியாக போட்டு அரைச்சிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க சுத்தமாகவே காரம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக காரம் கம்மியாக போட்டு அரைச்சிருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி குழம்புக்கெலாம் காரம் கொஞ்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ போயிட்டு நம்ம கருணக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருணக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல, அந்த கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணாலும் குழம்புல கரைஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கருணக்கிழங்கோட நன்மைகள் பார்த்திங்கன்னா இது உடம்பு சூட்டை தணித்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. நிறைய பேருக்கு டிரைவர்ஸு, கம்ப்யூட்டரில் நிறைய நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வெயிலே வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்கெல்லாம் மாதத்துக்கு 2 தடவையாவது இந்த கருணக்கிழங்கு குழம்பு வச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு சூடு தணிஞ்சு குளிர்ச்சியாகும். இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம்.
குழம்பு வந்து மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அடுத்து வெட்டி வச்சுருக்க கருணக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் வதக்கி அரைச்சோம்ல அந்த மிக்சி ஜாரை வந்து கழுவி அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிழங்கு உடஞ்சிராமல் மெதுவாக கிண்டி விடணும். ஏன்னா நம்ம கிழங்கு வேக வச்சு சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும். அதனால் கிழங்கு வேக வைக்கும் போதே வந்து 3/4 பதத்துக்கு தான் வேக வச்சுக்கணும். இப்போ உடஞ்சிராமல் மெதுவாக கிண்டி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புலாம் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போது நம்ம புளி ஊற வச்சுருந்தாலும் அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிழங்கு உடஞ்சிராமல் மெதுவாக கிண்டி விடுங்க. புளி ஊற்றிட்டா கிழங்கு வந்து வேகாது, அதனால் நம்ம வேக வைக்கும் போதே கிழங்க கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வேக வச்சிடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா அந்த ஊற்றின புளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துடும். இந்த மாதிரி அடுத்த இந்த கருணக்கிழங்கோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் லேடிஸ்க்கு வந்து இடுப்பு வயிறெல்லாம் வலிக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடி இருந்தே இந்த கருணக்கிழங்கு வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். 1 வீக்கு முன்னாடி ஒரு தடவை, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா அந்த பீரியட்ஸ் டைமில் வர்ற பெயின் அவங்களுக்கு இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வந்து இது அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த கருணக்கிழங்கை அவங்களுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் குக்கிங் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.